ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டிஎன் போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிசி டெக்னிக்கல் எக்ஸாம்க்கான முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது 6ஆம் வகுப்பு அறிவியல், அதாவது இயற்பியலிருந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் இப்போ நம்ம பார்க்கலாங்களா? ஏதேனும் இரு புள்ளிகளுக்கிடையே உள்ள தொலைவு நீளம். தொலைவின் எஸ்ஐ அலகு என்னென்னா மீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 100 சென்டிமீட்டர்னால் எவ்வளோனா 1 மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். பொருட்களின் அளவு மோல். ஒளிச்செறிவு எஸ்ஐ அலகு கேண்டிலா. 500 கிராம் என்பது டேஷ். 0.5 கிலோகிராம் தான் 500 கிராம். ஒரு நானோமீட்டர் என்பது டேஷ். 10⁻⁻⁹ தான் ஒரு நானோமீட்டர். ஒரு கிலோ என்பது டேஷ், அதாவது 10³ அதாவது 1000. பொருளின் எடையை கணக்கிட பயன்படுவதுன்னா தராசு. தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு. ஒரு திரவத்தின் பருமனை காண பயன்படுவது என்னன்னா அளவுச்சாடி. ஒரே மாதிரியான அளவீடு முறை என்பது எது? எஸ்ஐ அலகு முறை தான் ஒரே மாதிரியான அளவீடு முறை. தோற்றப்பிழை தவிர்க்க கண்களை எவ்வாறு பார்க்க வேண்டும்? செங்குத்தாக பார்க்க வேண்டும். பருமன் என்பது டேஷ் வழியலகு. பருப்பொருளின் அளவு என்பது என்ன? நிறை. நிலவில் புவியீர்ப்பு விசையை புவியை போல் டேஷ் பங்கு குறைவு. அதாவது 6 பங்கு அது உங்களுக்கு குறைவாக இருக்கு. ஓகேங்களா? நிறை அதிகமாக இருந்தால் இழுவிசை எவ்வாறு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அது துல்லியமாக எடையை காண பயன்படுவது மின்னணு தராசு. மெட்ரிக் முறை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சுக்காரர்களால் தான் மெட்ரிக் முறை உருவாக்கப்பட்டது. அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆக்சுவலாக வில்லியம் பெட்டுவல் தான் ஒருத்தர் அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எது அடிப்படை அலகு இல்லை. ஆக்சுவலாக இதில் நீளம், நிறை, காலம்லாம் அடிப்படை அலகு சேர்ந்தது. பருமன் வழி அலகுல சேர்ந்தது. அதனால் பருமன். ஒரு ஆண்டில் ஒளியானது கடந்து செல்லும் தொலைவு என்னன்னா ஒரு ஒளியாண்டு தான். ஒரு மரத்தின் சுற்றளவை அளக்க பயன்படுவது எதுனா அளவு நாடா. 7 மீட்டர் என்பது டேஷ். 700 சென்டிமீட்டர் தான் 7 மீட்டர். திரவத்தின் பருமன் டேஷில் அளவிடப்படுகிறது. லிட்டரில் தான் அளக்குறாங்க. ஒரு டன் என்பது டேஷ். 1000 கிலோகிராம் தான் ஒரு டன். ஒரு கிலோமீட்டர் என்பது டேஷ். அதான் 1000 மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர். பரப்பளவு என்பது மீட்டர் ஸ்கொயர் தான் சொல்லுவாங்க. 10 டெசிமீட்டர் என்பது டேஷ்னா ஒரு மீட்டரை தான் 10 டெசிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு மீட்டர் என்பது டேஷ். 1000 மில்லிமீட்டர் சேர்ந்து தான் ஒரு மீட்டர். ஒரு கிராம் என்பது டேஷ். அதாவது 1000 மில்லிகிராம் சேர்ந்தது தான் ஒரு கிராம். ஓகேங்களா? 1899இல் டேஷில் நிறுவப்பட்ட உலோக கலவை டேஷ் அப்படின்னா பிளாட்டினம், இரிடியம். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஷ் என்று பெயர். இயல் அளவீடு. அளவுகோல் பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது கண்ணின் நிலை என்ன? செங்குத்தாக. எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்கு உள்ளதுன்னா பாரிஸில் இருக்குது.